வணக்கம், நான் உங்கள் மோகனா. மாலை மலர் 11/8/2025 திங்கட்கிழமை. வாங்க செய்திக்குள்ளார போகலாம். மதுரை மா.த.வே.க. மாநில மாநாடு பணிகள் 20 சிறப்பு குழுக்கள் அமைப்பு விஜய் அண்ணா அவர்கள் விரைவில் அறிவிக்கிறார். சென்னை ஆகஸ்ட் 11 தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு வருகிற 21ஆம் தேதி மதுரையில் பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கிறது. 21 தேதி நடக்கிறதா? நல்லபடியாக நடக்கட்டும், வாழ்த்துக்கள். இந்த யூடியூப் சேனல் மூலியமாக ஆங்கர் நான் வாழ்க்கிறதை நான் மிகவும் பெருமையாக கருதுகிறேன். இதையொட்டி மாநாடு பந்தல் அமைப்பு பணிகள் இரவு பகலாக தீவிரமாக நடந்து வருகிறது. சுமார் 506 ஏக்கரில் மாநாடு பந்தல் கோட்டை வடிவில் அமைக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தொண்டர்களை நடந்து சென்று, அண்ணான்னு சொல்லலை, மன்னிச்சுக்கோங்க, அவர்கள் சொல்கிறேன், அதனால் தப்பாக எடுக்க வேண்டாம். சுமார் 506 ஏக்கரில் மாநாட்டு பந்தல் கோட்டை வடிவில் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தொண்டர்களை நடந்து சென்று சந்திப்பதற்காக 200 அடி நீளம் 60 அடி அகலத்தில் பிரம்மாண்ட நடைமேடை அமைக்கப்படுகிறது. மாநாட்டில் 20 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பங்கேற்க இருப்பதால் போதிய பாதுகாப்பு வசதிகள் மற்றும் அடிப்படை வசதிகள் விஜய் அவர்கள் உத்தரவுப்படி பொதுச் செயலாளர் என் ஆனந்த் நேரடி மேற்பார்வையில் சிறப்பாக செய்யப்பட்டு வருகிறது. மாநாட்டு பணிகளை கண்காணிப்பதற்கான வரவேற்பு குழு, ஒருங்கிணைப்பு குழு, வாகன பராமரிப்பு குழு, மருத்துவ குழு, பாதுகாப்பு உள்பட 20 சிறப்பு குழுக்கள் நியமனம் செய்வதற்கு கட்சி தலைவர் விஜய் அவர்கள் பொதுச் செயலாளர் என் ஆனந்துடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். இன்னும் சில தினங்களில் தேர்வு செய்யப்பட்ட சிறப்பு குழு நிர்வாகிகள் பட்டியலை தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியிட இருக்கிறார். மாநாட்டு பந்தல் முழுவதும் பூமிக்கடியில் குழாய் பாதிக்கப்பட்டு சுமார் 100 இடங்களில் குடிநீர் தொட்டிகள் வைக்கப்பட இருக்கிறது. மேலும் 700க்கும் மேற்பட்ட தற்காலிக கழிப்பறைகள், 100கணக்கான கண்காணிப்பு கேமராக்கள், 450 ஸ்பீக்கர்கள் வைக்கப்படுகின்றன. 400 மருத்துவ குழுவினர் உள்பட அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டு வருகிறது. முக்கிய பிரமுகர்கள், தாவேகா நிர்வாகிகள், தொண்டர்கள் நுழைவு வாயில்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. வாகனம் நிறுத்தும் இடத்தில் எந்தவித நெருக்கடியும் ஏற்படாத வண்ணம் தனித்தனி பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டு கண்காணிக்கப்பட இருக்கிறது. விஜய் அவர்கள் அதிரடி பேச்சு. விக்கிரவாண்டியில் மாநாட்டில் விஜய் அண்ணா பேசிய பேச்சுக்கள் தமிழகத்தை மட்டுமின்றி இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்தது. அதுபோன்று மதுரை மாநாட்டிலும் அவரது பேச்சுக்கள் அரசியல் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைய இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருவதால் தேர்தல் வெற்றிக்கு மதுரை மாநாட்டை தாவிகவினர் பெரிய அச்சாரமாக பயன்படுத்தி இருக்கின்றார்கள். வருகிற சட்டமன்ற தேர்தலில் விஜய் அண்ணா அவர்கள் தமிழக அமைச்சராக்குவோம் என்ற கோஷத்தை ஒரே சேர முன்மொழிந்து மக்களிடையே கொண்டு செல்ல வேண்டும் என தாவேகாவினருக்கு கட்சி சார்பில் அழைப்பு விடுவிக்கப்பட்டு உள்ளது. தேர்தல் நெருங்கி வரும் சூழ்நிலையில் மதுரையை மையமாக கொண்டு நடைபெற விஜய் அவர்கள் கட்சியின் மாநில மாநாடு தமிழகத்தில் பெரிய திருப்புமுனையாக அமையும் என தாவேகாவினர் எதிர்பார்க்கின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர் மோகனா. நன்றி, வணக்கம்.